நம்ம ஜோசப் விஜய் இருக்கிறாரு, வேல் கொடுத்தா வாங்கிக்கிறார். கிறிஸ்துமஸ் விழாவை தமிழக வெற்றி கழகம் கொண்டாடுச்சு. ரம்ஜான் விழாவை ஸ்டார் ஹோட்டல்ல தமிழக வெற்றி கழகம் கொண்டாடுச்சு. ஏன் பொங்கல் விழா கொண்டாடல? ஏன் தைப்பூசம் கொண்டாடல? ஆனா ஜோசப் விஜய் என்ன சொல்றாரு? நாங்க எல்லோருக்குமான தலைவர்கள். அவங்க மறைமுகமாக சிறுபான்மை என்கிற பெயரிலே அவங்க எல்லாரும் இப்போ ஒரு மதவாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அந்த மதவாத அரசியலுக்கு நாங்கள் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வரலாற்று சாதனை. தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர். அவர் 9வது முறையாக ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் 10 முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு பெண்மணி, அதுவும் தமிழ் பெண்மணி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட். அதுவும் இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு 3வது இடத்திலே இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.